இங்கே இருங்க நீ. இப்போ நம்ம வீட்டு பையன் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணான். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை சரிங்களா. ஆனாலும் என் பையன் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கிட்டு போனாங்க, அங்கிட்டு வந்தாங்க, இங்கிட்டு சுற்றினாங்க, அங்கே சுற்றினாங்கன்னு அப்படின்னு ஒரு நாள் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க. ஒரு நாய் பேய் கூட சொல்லாது. ஆனால் இதுங்க ரெண்டும் அங்கே போவோம், இங்கே வரவும், அங்கே நின்று பேசவும், இங்கே நின்று பேசவும், அந்த பையன்கிட்ட சொல்லி அதை வாங்கி திங்கவும், இதை வாங்கி திங்கவும், குடும்பமே இதே மாதிரி தான். நீ நம்ம வீட்டு பிள்ளைங்கள நீங்களே தான் பேசலாமா? இங்கே பாருங்க, இப்போ நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தாலும் பார்க்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நல்ல 4 பேர் என்ன சொல்லுவாங்க? என்னடா இது அப்போ இல்லாத பிள்ளை இப்படி நடுரோட்டில் நின்று இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குன்னு பேச மாட்டாங்க. அதுலேயும் இல்லாமல் அந்த தங்க இருக்கால சரியான ஆள், வாயை திறந்தான்னு வைங்க அம்பிட்டு தான் ஊர் தலைவர்களே நடுங்கி போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட வீட்டில் பொண்ணை கொடுக்குறோம், அது ஊர் தலைவர் வீட்டில் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு போது எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி வளர்க்கணும், அந்த இதே இல்லை அவளுக்கு. எப்போ பார்த்தாலும் அங்கே நின்று பார்க்கவும் இங்கே நின்று பார்க்கவும் பார்க்குறவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நமக்குதே வெக்கமாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு. நான் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சி நாளையில் இழுத்து போடுவேன். நம்ம பேசாதனால நமக்கு என்னான்னு இருக்கவும் முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றினா நல்லாவா இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இந்த காலத்தில் எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறாங்க வராங்க. நீ இதில் என்ன நீ இருக்கு? இல்லை நீ அதெல்லாம் தப்பு பார்த்துக்கோங்க. நல்லவளாக இருந்தா பரவாயில்ல. அந்த தங்கம் அவளை வாயிலேயே ஊரையே அளந்து போட்டுருவா. நாளை பின்ன கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம போய் பேச முடியுமா, வைக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் என்னன்னு சொல்லுங்க. இங்கே என்ன யாரும் இருக்கவா செய்கிறாங்க? ஐயோ பக்கத்தில் வாங்க, இங்கே சொல்லுங்க. நீ அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு உடம்பு முடியல, என்ன ஏதனை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த பையனை பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வந்துட்டாளா? ஒரு வார்த்தை பேச முடியாது, உடனே மூக்கு வெறுத்து வந்துருவா. குளிக்கிறதுனாலே அழுதுட்டு இருந்தேன்னு வையே, அடி வெளுத்து போடுவேன்னு சொல்லிட்டேன். தண்ணிய பார்த்தாலே அப்படியே கதறிய. என்ன நம்ம மாமியார் கிளவி கையை அப்படி தூக்கிக்கிட்டு நிற்கிது? ஒருவேளை காதுலேருந்து ஓதிக்கிட்டு இருக்கோ? அவர் பக்கத்தில் இருந்தால் போதும், காலை வலிக்குது, கையை வலிக்குது, அதை பண்ணுது இதை பண்ணுது நடிக்கும். அவர் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை, வெளியே உட்காந்துக்கிட்டு பழமை பேசுறது தான், ஊரை அடித்து உலையில போடுறது தான். என்ன வாழ்க்கை! என்னத்தா பையன் ஏன் அழுகுறான்? அம்மா குளிக்கிறதுக்கு தண்ணியை பார்த்தாலே அழுவுமா. ஏத்தா காலையில் ஒரு 11 மணி வாக்கு குளிப்பாட்டி விடலாம்ல? மணி 5 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் குளிக்க வச்சு பிள்ளைக்கு தண்ணி ஒத்துக்காம சளி கிளி பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு மேலே தூக்கிட்டு சுத்தணும். அண்ணியே நீங்களாம் எதுவும் சொல்லாதீங்க. அவங்களாம் தலையில் கால் முளைச்சவங்க, நம்மளாம் பிள்ளையே பெற்று வளர்க்காதவங்க மாதிரி தான் நம்மக்கிட்ட 1000 பழமை பேசுவா. வீட்டிலே தான் இருக்கிறா, என்னதான் பண்ணுறான்னு தெரியாது. பிள்ளைக்கு இந்த சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரத்தில் தான் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருப்பா. நம்ம ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் வீட்டு வேலை பார்த்தீங்களா, அதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களான்னு வா. நான் வீட்டில் சும்மா தூங்கிட்டு தான் இருந்தேன், அதனால தான் பிள்ளைய குளிக்க வைக்க முடியல. அத்தை தான் வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு மாங்குன்னு பண்ணாங்க. சரி சரி விடுமா விடுமா. ஏன் நீ புள்ள தான் வீட்டில் வேலை வெட்டி பார்க்குறா, நீங்கள் கொஞ்சம் குழந்தைய தூக்கி வச்சு குளிக்க வைக்கிறதுன்னு நீங்கள் அதை பார்த்துக்கலாம்ல. நமக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்குது? பிள்ளைங்க அதுங்க சிரிக்கிற சிரிப்பை பார்த்தாலே வேற எதுவுமே வேணாம். எனக்கெல்லாம் சோறு தண்ணியே வேண்டாம். அதுகளை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்து போடுவேன். அட நீங்கள் வேறம்மா, பிள்ளைய வெளியில போட்டா கூட போறவங்க வரவங்க கூட தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இவனை பாயில போட்டுட்டு நான் வேலை வெட்டி பார்ப்பேன், ஒரு நாள் தூக்குனது கிடையாது. அவன் கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு கிடந்தா கத்த மட்டும் செய்வாங்க. பிள்ளைய தூக்க மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறா, அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு. இவங்க ஏதோ ஒரு வேலை வெட்டியை பார்த்தா நம்ம ஒன்றை பார்க்கலாம், நம்மளுக்கு அதுக்கும் வலிக்காது இதுக்கும் வலிக்கும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? சரிம்மா சரிம்மா விடு விடு. இப்போ என்ன பையனை குளிப்பாட்டணும் தானே, நான் குளிப்பாட்டி விடுறேன், என்கிட்ட கொடு. அட இருங்கம்மா, நான் குளிப்பாட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் வேற சேலை கட்டிட்டீங்க, துணியெல்லாம் நனைஞ்சிரும். நான் கூட இப்போ குளிப்பாட்டி விட்டு நான் போய் குளிக்கிறது தான். சேலை நனைஞ்சா வேற துணியை மாற்றிக்கிறது. கொடுமா கொடு, நான் குளிப்பாட்டி விடுறேன். அட உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சிரமம் இல்லை அத்தா, கொடு. வாடி வாடி என் பட்டுக்குட்டி அழக்கூடாதம்மா, அழக்கூடாது சரியா? என்னங்கடி இது, தண்ணியே ஊத்தல, அதுக்குள்ள அழுகிய பாத்தியா? நம்ம வெளியே தூக்கிட்டு வரோனால எதுக்குன்னு ஐயாவுக்கு தெரியும். நான் வேற சட்டையெல்லாம் கழட்டி வேற தூக்கிட்டு வந்தேன்னா, அதனால ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு குளிக்க வைக்க போறாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஐயாவுக்கு தெரியும். அதனாலதான் கத்துறது. சரி அத்தா விடு விடு, நான் பார்த்துக்கிறேன். கையெல்லாம் நீ விடணும், காலை நீ விடணும், அப்பதான் பிள்ளைங்களுக்கு நல்லா வளரும். அதுலன்னு வச்சுக்க வளைஞ்சு கழிஞ்ச மாதிரி இருக்கும் சரியா? சரிங்கம்மா.
ஏய் என்னடா என்னமோ ஊசி போடுற மாதிரி கத்துறத பாத்தீங்களா? இழக்கூடாதுடி அம்மா. முதல்ல மூஞ்சிக்கு ஊற்றக்கூடாதுமா. பிள்ளைங்களுக்கு மூச்சு தண்ணீர் போயிடும். முதல்ல காலில் ஊற்றணும், அப்புறம் இடுப்புக்கு, அப்புறம் உடம்புக்கு, அப்புறம் கைக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி வரணும். மொத்தமாக எடுத்து ஊற்றணும்னு வையேன், அப்புறம் பிள்ளைங்க அதனால தான் அழுவுறது. சரிங்கம்மா, நான் நம்ம குளிக்கிற மாதிரியே அப்படியே நினைச்சு ஊத்திடுறது. இல்லைம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? அங்கே பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் வீட்லேயும் பிள்ளைங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நான் தான் போய் குளிப்பாட்டி விடுவேன். எனக்கு அதை தவிர வேற என்ன வேலை? வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதுகளுக்கு துணி எடுத்து போடவும், தலை சீவி பொட்டு வச்சு சோறு ஊட்டி விடுறது, அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் பண்ணுவேன். பாத்தீங்களாம்மா, ஒரு நாள் கூட இந்த பையனை நான் குளிப்பாட்டுறேன் வைக்கிறேன்னு ஒரு நாள் சொன்னதில்லை. ஆனால் குழந்தை இல்லாத போது மட்டும் எல்லார் வீட்லேயும் புள்ள பிறக்குது. இந்த வீட்டில் ஒரு வாரிசு இல்லைன்னுவாங்க. பெத்து போட்டால் அதை தூக்க கூட மாட்டாங்க தெரியுமா? எல்லாம் நானே கடந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கும். என்னம்மா பண்ணுறது? அவங்களுக்கு அப்படியே இருந்து பழகிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இது யாரு? அவங்க பேரன் தூக்கி வச்சு கொஞ்சறதுக்கு என்னம்மா? அதுக்கு கூட வலிக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? இவனை பார்த்தா நம்ம ஒரு வேலை வெட்டியை பார்க்கலாம். எனக்குமே உடம்பு அசதியாக போயிடுது. அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண உடம்புனால அந்த முதுகில் அடிக்கடி கீழே குமிஞ்சு துணியெல்லாம் துவைச்சி எடுக்கிறதுனால வலி வந்துடுது. அதனால் பகலில் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சுக்கிறது. ஏன்னா இவன் தூங்கவே விட மாட்டான். இவன் தூங்குற நேரம் தான் நமக்கு ஒரு தூக்கம். அவங்களும் சரி பையன் தூங்கும்போது நீ தூங்குமா அப்படின்றதெல்லாம் வராது. அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலைன்னு அவர்கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கனால என்கிட்ட எதுவும் சொல்கிறது இல்லை. இல்லைன்னா வேற ஒரு ஆளாக இருந்தால் சண்டை தான் நாரிக்கிட்டு கிடக்கும். குடும்பம்னா அப்படித்தாம்மா இருக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து தான் போய் ஆகணும் சரியா? நானும் அதனால தாம்மா அமைதியாக போயிடுறது. இப்போல்லாம் சொல்லி சொல்லி எனக்கும் சலிச்சு போச்சு. குழந்தைய தூக்கி கொஞ்சறதுக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் போனேன்னு வைங்க, அங்கே அம்மாலாம் என்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. இவனை பார்க்க வைக்க, எனக்கு பிடிச்ச சமைச்சு கொடுக்க, இவனுக்கு தனியாக சமைக்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. நான் குழந்தை பிறந்தோடனே 1 வருஷம் அங்கே இருந்துட்டு வரேன்னு. இவங்களா அது எப்படி அங்கே இருக்க முடியும்? அப்புறம் பிள்ளைக்கு பாசம் இல்லாமல் போயிடும். நம்ம வீட்டில் தான் நம்ம வீட்டு வாரிசு வளரணும் அப்படி இப்படின்னு சொல்லி 30 நாள் தூக்கிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் தூக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. ஏதோ 30 நாள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் எனக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டு போயிருப்பேன். நான் பார்த்துக்கிறேன் என் வீட்டு பேரனை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு. அவங்க அப்பையிலேருந்தே அப்படிதான் தனியாகவே ஆக்கி சாப்பிட்டு தனியாகவே இருந்து பழகிட்டாங்க. அதனால் அவங்கள மாற்ற முடியலம்மா. ஆனால் சாதோரம் அந்த மாதிரி கிடையாது. நல்ல பாசக்கார பையன், குடும்பம் வேணும் குட்டி வேணும்னு நினைக்கிற பையன். எங்கள் அண்ணன் கொஞ்சம் குடிகாரனாக இருந்தாலும் நல்ல மனுஷம்மா. எல்லாம் பார்க்க வைக்கணும், நல்லா பண்ணுவான். நீங்கள் இங்கேயே இந்த வீட்டை விட்டு போகாமல் இங்கேயே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ரூமையே தான் சுற்றி வருவீங்கன்னு எனக்கு தெரியுது. இன்னும் அந்த பயல ஆளையே காணாங்க. வீடே வராமல் இருக்கிறேன். நானும் எங்கிட்டன்னு போய் தேடுறது. எனக்கே உடம்பு அசதியாக போகுதுங்க. என்னடா எங்கடா போற? வீடே தங்க மாட்டிக்கிற? நாளைக்கு காரியம் பண்ணணும்னு சொல்லி அங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. நீ பாட்டுக்கு இப்படி வீடு வராம இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன சும்மாவா போய் சுத்திட்டு வரேன்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்ப ஏன்டா கத்துற? இப்ப எதுக்கு கத்துற? 4 பேருக்கு கேட்டு சிரிக்கணுமா? சும்மா என்னமோ சுத்திக்கிட்டு திரியிற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. சரி விடு. 500 ரூபா எடுத்துட்டு போனியே, 500 ரூபா காசு எங்க? இப்ப என்ன கணக்கு கேக்குறியா? நான் தான் சொல்லிட்டு போனேன்ல, பந்தலுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொன்னேன்ல. இங்க பாரு, பந்தலுக்கு அந்த ரகு பையன் வந்தான். அவெல்லாம் கழட்டிட்டு அவங்களே காசு 1500 ரூபா கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. நீ என்னத்த பண்ண 500 ரூபாயில? இங்க பாருமா, சும்மா அந்த கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத. என்ன இப்படி பண்ற? இப்படி கத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, சும்மா அந்த டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காத, அப்புறம் எனக்கு கடுப்பாயிரும் சொல்லிட்டேன். ஏன்டா இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற இப்ப பீரோவை எதுக்கு திறந்துட்டு இருக்க நீ? 500 ரூபா காசு எடுத்துக்கிட்டேன். 500 ரூபா காசு எடுத்துக்கிட்டியா? ஏன்டா என்னடா நினைச்சிட்டு இருக்க? நேத்து 500 ரூபா எடுத்துட்டு போன, இன்னைக்கு 500 ரூபா எடுத்துட்டு போற. தினமும் இப்படி 500 ரூபா எடுத்துட்டு போயிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? வீட்ல எதுவும் வாங்கல வைக்கல, உங்க அப்பாவுக்கு நாளைக்கு போய் காரியம் பண்ணனும். என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நம்ம நீயா சம்பாரிச்ச? எங்க அப்பா தானே சம்பாரிச்சாரு. அதை எடுத்து செலவு பண்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு சரியா? சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத.
இங்க பாரு, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அது சரியில்லை சொல்லிட்டேன். நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். தினந்தோறும் காசு எடுத்துக்கிட்டு போறது வாரது. ஏதோ முதல்ல அப்படி இருந்தா சரி. இப்போ உங்க அப்பாவும் தவறிட்டாரு. இனிமே இந்த வீட்டுக்கு நீ தான் எல்லாமே செய்யணும் வைக்கணும். அந்த மனுஷன் வேலைக்கு போகாம இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? இருக்கிற காசெல்லாம் அப்படியே நீ அடிச்சுக்கிட்டு இருந்தா. ஓஹோ, அந்த ஆளோட இது உடம்புல பூந்துருச்சோ? எப்பயும் அந்த ஆளுதான் அப்படியே வாழு வாழு வாழ்ந்து கத்திக்கிட்டு கிடப்பான். இப்ப அந்த மாதிரி நீ ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா பாவடா. வீட்டுக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது, சம்பாதிச்சு வச்ச காசெல்லாம் இப்படி நீ எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. இது தப்புன்னு சொன்னா நீ என்னவே எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கியா? உங்க அப்பா நீ அன்னைக்கு அடிச்சதானே உங்க அப்பனை இப்படி பண்ணிவிட்ட. அன்னைக்கு நீ அடிச்சதுனால தான் அந்த மனசு உடைஞ்சு போயிட்டு இப்படி ஆயிட்டாரு. இந்த மனுஷன் செத்ததுக்கு காரணமே நீதான்டா. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? ஓஹோ, இப்ப மொத்த பழியும் என் தலையில போடுறியா? நல்லா இருக்கு சாமி. இந்நேரத்துக்கு நான் வீட்டுல இருந்தா நான் தான் ஏதோ பண்ணிய போட்டேன்னு சொல்லிடுவிய. ஆத்தாடி ஆத்தா, இதுக்கு தான் நான் வீட்லயே இருக்கிறது இல்ல. இங்க பாரு, நீ காசு எடுக்காத. முதல்ல காசை வையி. வேணும்னா உழைச்சு தின்னு. முதல்ல காசை வையின்னு. நீ ஒன்னும் சம்பாதிக்கல. நீ ஒன்னும் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. எங்க அப்பா சம்பாத்தியம் நான் எடுத்து செலவு பண்ணுவேன். இங்க பாரு, காசை எடுக்காத வைடா. என் புருஷனோட சம்பாத்தியம். உண்மையை சொல்ல போனா அந்த காளி கோயில்ல போய் நீ பொய் சத்தியம் பண்ணதுனால தான் அப்பாவை உனக்கு பதிலாக காவு வாங்கிருச்சு. உண்மையா அப்பா இறந்ததுக்கு காரணமே நீ தான். அப்படி இருக்கும்போது நீ ரொம்ப நல்லவன் மாதிரிலாம் நடிக்காத, சரியா? இப்பயும் ஊர்க்காரங்கள்ட்ட சொன்னேன்னு வையே, இன்னும் உன்னைய ஒரு வழி ஆக்கி விடுவாங்க. ஒழுங்கா என் வழியில குறுக்க நிக்காம போங்கிட்டு. அப்பயே அடிக்கடி சொல்லுவீங்க, நான் இல்லைன்னா பாரு இந்த பையன் உன்னை பார்க்க மாட்டான், அப்பதானே உனக்கு அருமை புரியும். நீங்க அவன் வேலையை காட்டிட்டாங்க. வேலையை காட்டிட்டான். அப்பயே சொன்னீங்க நீ புள்ள வளர்க்குற வளர்ப்பே சரியில்லைன்னு. நான் உங்களை திட்டிக்கிட்டு கடந்தேன். இவனை இப்படியே கருக்கி கொட்டுறீங்கன்னு. ஆனா இப்பதாங்க புரியுது இந்த பையனோட உண்மையான குணம். பெத்த தகப்பே இல்லையே. இனி இந்த வீடு என்ன ஆகுமோ ஏதோன்னு எந்த கவலையும் இல்லை. காசு இருந்தா போதும். அந்த காவாலி பையங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆடுறதுக்கு வந்து எடுத்துட்டு போறான். ஐயோ ஆண்டவனே, போயிருச்சே என் தெய்வம். ஐயோ என் தெய்வம் போச்சே. என் தெய்வம் இல்லாம இந்த வீடு இந்த நிலைமைக்கு ஆகி போச்சே. ஒரு ஆம்பளை இருக்க வரைக்கும் தான் ஒரு பொட்டச்சிக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்பெல்லாம் இந்த மனுஷனுக்கு வர பொழப்புலன்னு சொல்லி எத்தனையோ நாள் உங்களை இந்த வாயால கரிச்சு கொட்டுனேன். அதுக்குண்டான பலனை அனுபவிச்சுட்டேன். பாத்தியம்மா, மாப்பிள்ளை உனக்கு வெள்ளி சரிகை வச்சது, தங்க சரிகை வச்சது. நம்மளாம் அதெல்லாம் கண்ணால பாத்துருப்போமா? ஆனா மாப்பிள்ளை குடும்பத்துல உனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுல 1,00,000 ரூபாய்க்குலாம் யாராவது சேலை எடுத்திருக்காங்களா? இல்ல நம்ம ஊர்ல தான் எவ்வளவு எடுத்திருக்காளுங்களா? மொத்த சேலையும் உனக்கு தான். அதுவும் வீட்டுக்கு வந்தா கூட என் மருமவ பட்டு சேலை கட்டணும்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. உனக்கு சேலைக்கு மட்டுமே 5,00,000 ரூபாடி. 5,00,000 ரூபா. இந்த மாதிரி வேற யாராவது எடுத்து கொடுப்பாங்களா? ஏதோ 100 ரூபாய்க்கு செஞ்சாலே நான் செஞ்சேன்னு பீத்திக்கிட்டு திரிவாங்க. ஆனா இன்னைக்கு உனக்கு செஞ்சிருக்காங்க பாரு. இந்த ஊர்ல உள்ள சிறுக்கிகளாம் சொன்னாளுகள, ஏண்டி உன் பிள்ளைக்கெல்லாம் எங்கிட்டு போய் கல்யாணம் ஆக போகுது, அவெல்லாம் பாரு காலத்துக்கு இப்படியெல்லாம் கடக்க போறா அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவளுக்கு மூச்சில கரிய பூசுற மாதிரி உனக்கு செஞ்சு விட்டாங்கல்ல. ஏமா அவங்களுக்கு துணி எடுத்தியா? அவங்களுக்கு எம்பட்டுக்கு எடுத்த? நமக்கு 5,00,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. நீங்க என்னம்மா பண்ணீங்க? ஐயோ, அதை ஏண்டி கேட்குற? அங்கே சம்மந்தி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கணும் வைக்கணும். காசு அனுப்பி விட்றானத்துக்கு வெறும் 50,000 தான் அனுப்பி விட்டான். அதுக்கப்புறம் நமக்கு உனக்கு 5 லட்சத்துக்கு எடுத்துக்க அவளுக்கு 50,000க்கு போய் நான் எடுக்க முடியுமா? அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் மாப்பிள்ளை தான் இருந்துட்டு அங்கே இங்கேன்னு காலில் விழுந்து போனை போட்டு பேசி அப்புறம் 1,50,000 ரூபா ரெடி பண்ணி போட்டார். அப்புறம் 2 லட்சத்துக்கு தான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அப்படி ஆகிப்போச்சு. அதுலேயும் வேற அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் எடுக்கலை, மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் எடுத்து
எடுத்து கொடுத்தேன். என்னம்மா இந்த அண்ணன் இப்படி பண்ணுது? அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? என்னடி பண்றது, வேற 50,000 போட்டுவிட்டு அவன் 5000 கணக்கா பேசுறான். அவன்கிட்ட நம்ம போய் என்னத்தன்னு கேட்க முடியும்? மாப்பிள்ளை மட்டும் இல்லைன்னு வையி, இன்னைக்கெல்லாம் ஒன்றும் செஞ்சு கழிச்சிருக்க முடியாது. வெறும் 50,000 கொடுத்துவிட்டு நான் அவளா பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் பீத்திக்கிட்டு திரியிறான். அவன்கிட்ட பேச்சவன நமக்கு என்ன தலையெழுத்தா? சரி, இப்போதைக்கு இவங்களுக்கு மட்டும் எடுப்போம், நாளை பின்ன அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்துட்டோம். இன்னும்மா சம்மந்திக்கெல்லாம் இன்னும் எடுக்கலை. அவங்களுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு வேற தெரியல. ஷோ, அதை நினச்சாலே எனக்கு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த அண்ணன் இப்படிதாம்மா. அண்ணி சொல்லியிருக்கோம் அவளுக்கு செய்யாதீங்க, இது போதும், இதுவே அதிகம்னு இருப்பாங்க. அதனால இவனும் அப்படியே பூம்பு மாடு மாதிரி தலையாட்டி இருப்பான். உமா, என்ன 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 நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்த மனுஷனுக்கு ஒரு தண்ணி மொந்து கொடுக்கல, அப்படியே வந்து உக்காந்துக்கிட்டு சேலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி அம்மா, சேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், மாப்பிள்ளைக்கு தண்ணி மொந்து கொடுக்க கூடாதா? அதான் நீ இருக்கல்ல, அவ கல்யாண பொண்ணு. என்னம்மா அப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுற? இல்லம்மா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணனும் அண்ணி அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? 10 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை என்னன்னு. நானும் பேசக்கூடாது, ஒரு காலத்தை தப்பு பண்ணிட்டோம், சரி நம்மளும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா அண்ணனையும் அண்ணியும் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை என்னைக்காவது வேலைக்கு அனுப்பியிருக்கா அண்ணன்? இல்லை இவ்வளோதான் வேலைக்கு அனுப்பியிருக்கா? இல்லை ஏதாவது 10 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருப்பாளா? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுறீங்க. 50,000ன்றது என்ன சாதாரண விஷயமா? அதை புரட்டுறதுக்கு அண்ணன் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கோம். காலையில் உடனே சொன்ன உடனே அவ்வளோ ரெடி பண்ணு இவ்வளோ ரெடி பண்ணணும்னா எப்படிம்மா? ஒரு மனுஷன் 50,000 புரட்டுறதுக்கு எங்கெங்கெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி இருப்பாருன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? பாவம்மா அண்ணனும் அண்ணி இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படிம்மா மறந்துட்டீங்க? அண்ணி போட்டுட்டு வந்த 15 பவுனி இந்த குடும்பத்துக்காக தான் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நாளாவது ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்களா, வச்சுருப்பாங்களா? அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணன் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறான்னு சொல்கிற வாய் கூசாம, ஏன் உமா உனக்கெல்லாம் செஞ்சதே இல்லையா? சொல்லு பார்ப்போம். இப்படி பேசுகிற, ச்சே, நீங்கள் 2 பேரும் இப்படி பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாரு, இப்போ என்ன நாங்கள் தப்பாக பேசிட்டோம்? நீ இந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து பாரு, அப்போ தான் உனக்கு என்னன்னு தெரியும். என் கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரியாக தான் நடந்துக்கிறீங்க. நான் நல்லாவே இருக்கக்கூடாது, அப்படி தானே எல்லாத்துக்கும் ஆசை. இங்கே பாரு உமா, என்றைக்குமே நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ இப்படி தான் போகணுன்னு நான் ஒரு நாள் யோசிச்சது கூட கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையும் ஒரே குடும்பமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி வீடு வாசம் இல்லாமல் நாளை பின்ன கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ண போகிறீங்களோன்னு நினச்சி எனக்கு அது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீடு வாசல் எல்லாம் உனக்கு தான். இந்த வீடை நினச்சி பார்த்தா கூட உள்ளே வர முடியாது. அதை பற்றின கவலை ஏதாவது உங்களுக்கு இருக்குது? எந்த கவலையுமே இல்லாமல் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை வெட்டி இல்லாமல் அங்கே போய் உட்காந்து அடுத்த வீட்டில் அண்ணன் உட்காந்து சாப்பிடுது. அது உங்களுக்கு கொஞ்சமாவது உறுத்தலையா? முதா கம்முனீரு, இதெல்லாம் பேச வேண்டிய நேரம் இல்லை, சரியா? கம்முனீரு. இல்லைங்க, என்னால் முடியல. அண்ணன் அண்ணியும் பாவம், இப்படி வாய்க்கு வந்தபடி அவ பேசுறா. நீயாவது அவளுக்கு இந்த மாதிரி பேசாத வைக்காதன்னு சொல்ல மாட்டேங்கிற. பாவம்மா, பாவம் அண்ணன், ரொம்ப பாவம். துணி எடுத்து முடிச்சாச்சு தானே, வீட்டுக்கு போவோம். உங்களுக்கு வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, வேலைக்கு வர சொல்லி. கிளம்பலாம். இங்கே மாப்பிள்ளை வந்திருக்காரு, ஒரு சோறு கூட போட்டு தரல. இருங்க, சாப்பாடு ஆக்குறேன், ஏதோ சாப்பிட்டு போகலாம். இல்லைம்மா, மணி ஆகி போச்சு. இப்போ போனால் தான் அங்கே நேரம் சரியாக இருக்கும். போகிற வழியில் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், போயிட்டு வரோம். அப்புறம் எதுவும் விசேஷம்னா கூப்பிடுங்க, வரோம். சரி, எதுவும் நினச்சிக்காதீங்க அத்தை. இல்லை மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை, இவ கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து வீட்டில் இருக்க 2 பேரும் இப்படியே தான் பண்ணுறாங்க. எனக்கு யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியல. சரி விடுங்க. சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கப்பா. ஏம்மா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்மா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். எல்லாத்தையும் முடிச்சிருமா, வேணவே வேணாமா. ஏண்டி இப்போ அவ பொரியா வெடிச்சு தள்ளிட்டு போனா, இப்போ அடுத்து நீ ஆரம்பிக்கிற, விடு. இல்லம்மா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 பேருக்கு நான் நல்லாவே வாழக்கூடாதுன்னு தாம்மா எண்ணம். எப்படிம்மா இப்படி இருக்காங்க? கூட பிறந்த தங்கச்சி நல்லாவே இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோக்கு நீ துணி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னல, அவள் மூஞ்சில் ஆடலை, அதுதான் அப்படி பொறிஞ்சு தள்ளிட்டு போறா. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்துச்சுன்னா நல்ல ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருப்பா. அவன் ஒன்றுத்து இல்லாதவனை கல்யாணம் பண்ணனால நானும் ஒன்றும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பா போல இருக்கு. என்ன வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்க? வெளியே தான் இருப்பாங்க, காதல இது விழுக்க போது, கம்மனி இரு. மனசு போல தானே மாங்கல்யம் அமையும், எண்ணம் போல தானே எல்லாமே அமையும். 50,000க்கு காசுக்கு என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பண்றது, புரட்டி தான் தந்தாகணும்ல.
அப்புறம் அதான் இடம் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, அவர்கிட்ட தான் சொன்னேன். அவரு சரின்னு கொடுத்தாரு. அப்புறம் வேலை வேற இல்லை, பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வேற மழை வந்திருக்கிறதுனால செவரெல்லாம் ஊறி போயிருக்குனே. இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு வாரத்துக்கு லீவ் விடுற மாதிரி தான் இருக்கும். நான் வேலை இருக்கும்போது கூப்பிட்றேன், நீங்கள் ஊருக்கு போகிறேன்னா போயிட்டு கல்யாண வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா அப்படி அந்த தம்பி. அதான் சரி உன்கிட்ட சொல்லுவோன்னு பார்த்தேன். என்ன ஊருக்கு எதுவும் போவோமா இப்படி? தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்க, அப்புறம் நீங்க போய் தானே ஆகணும். இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? ஆளுக்கு இங்கிட்டு அங்கிட்டு ஒவ்வொரு மூலையில இருந்தா சரிப்பட்டு வராது. நீங்க போய் அங்க வேலை வெட்டிய பாருங்க. எப்படி இப்படி சொல்லி அனுப்புனாதான் இதுங்க கிளம்புங்க, இல்லைன்னா போவே போவாதுங்கப்பா. என்னம்மா மாப்பிள்ளை இப்படி சொல்றாரு? அப்புறம் என்னம்மா பண்ண முடியும்? அங்கேயும் போயிட்டு என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும்ல. நம்மளும் என்னதான் பண்ணி தொலைகிறது? ஒன்றும் சொன்னாலும் கேட்கறது இல்லை. பெரிய இடத்து சம்பந்தம்னு இன்னும் என்னென்னலாம் நடக்குதோ அங்கே போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும். இங்கே இருந்துக்கிட்டு அதை கொடு இதை கொடுன்னு நம்ம எங்கன்னு போய் கொடுக்க முடியும்? ஏ செல்வி, எங்கடி இருக்க? குளிச்சுட்டு மாத்திரை துணிய ஊருக்கு போகிறதுக்கு. மாப்பிள்ள, நம்ம கையிலையும் இப்போதைக்கு 5 10 கையில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ அத்தை, அப்பெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல அத்தை. நீங்கள் இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, இதுவே பெரிய விஷயம். இல்லை மாப்பிள்ள, எப்பயும் கொடுப்போம் வைப்போம். இந்த தடவை நம்மக்கிட்டையும் இல்லை, எப்பயும் கொடுக்குற சூழ்நிலையில இல்லை. உங்களுக்கே தெரியும், இலையெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சு போச்சு. ஏதோ இப்போ தான் மழை வருது, இதுக்கப்புறம் தான் எதையும் பண்ண முடியும். ஐயோ மாமா, நீங்கள் எனக்கு செய்யலினாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை இதுன்னு இல்லை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா அது போதும். சரிங்க மாப்பிள்ள, நாங்கள் முன்னாடி வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும், கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்துடுறோம். சரிங்களா? சரிங்க அத்தை. நானும் போயிட்டு அதான் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும். இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும். நம்ம நேரத்துக்கு மழை வந்துச்சு, இல்லைன்னா வேலைக்கு லீவும் விட மாட்டாங்க. என்னன்னு முடிச்சுட்டு வாரோம். சரிங்க மாப்பிள்ள.